إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال رسول الله صلى الله عليه وسلم إن الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சிறப்பான ஜும்ஆ நாளன்று அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருப்பதை போன்றோம் நாளை மறுமையிலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினர்களோடு ஒன்றாக குடியிருக்க உதவி செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்ஆ உரைக்குள் நான் உரைகின்றேன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் வாழக்கூடிய மனிதன் மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவன் நல்லவனாக வேண்டும், அந்த இறைவனின் திருப்தியை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வழிமுறைகளும் ஒரு விஷயத்தை சொல்லும். அது என்னவென்றால், நீ நன்மைகளை செய்ய வேண்டும். என்னென்ன நன்மைகளை உன்னுடைய கோட்பாடு சொல்லி இருக்கிறதோ அந்த நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதாக அந்த விஷயங்கள் சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய இந்த புனிதமான தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்தில் உள்ள என்ன வழிமுறைகள் என்ன சொல்கிறதோ அதை போன்று சொல்லாமல் மிகவும் நேர்த்தியாக வித்தியாசமாக சரியான முறையாக ஒரு விடயத்தை சொல்கிறது. அது என்னவென்றால், நீ நல்லவனாக வேண்டும் என்றால் நன்மைகளை மட்டும் செய்யக்கூடாது, மாறாக உன்னுடைய இறைவனும் உன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை தடுத்தார்களோ, மார்க்கம் எதை நஹி அனில் முன்கர் எதில் விலகி வாழ சொல்லியிருக்கின்றதோ அதில் பூரணமாக தவிர்த்து வாழ வேண்டும். நன்மைகள் செய்வதில் முன்ன பின்ன இருந்தால் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், நாடினால் தண்டிப்பான். ஆனால் எதை மார்க்கம் விலக்கி விட்டதோ, ஹராம் ஆக்கி விட்டதோ, இதுவெல்லாம் பாவம் என்று சொல்லிவிட்டதோ அதில் பூரணமாக தவிர்த்து வாழ வேண்டும். இதில் எந்த விதமான ஃப்ளெக்சிபிளும் இருக்கக்கூடாது, நெகிழ்வுத்தன்மை இதில் இருக்கவே கூடாது. இருந்தால் முஃமின் என்ற அந்தஸ்திற்கு நாம் அடைய முடியாது. இதைத்தான் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சஹாபாக்களுக்கு மிகவும் சரியான முறையில் நேர்த்தியான முறையில் நம் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அருள்மறையாம் அல் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுவான், வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரா. இந்த உலகத்தில் உள்ள மனித சமூகத்திலும் ஜின் வர்க்கத்திலும் பெரும்பாலானவர்களை லி ஜஹன்னம கஸீரா, கஸீரா என்ற அரபி வார்த்தைக்கு அதிகமான என்ற அர்த்தம் வரும். அதிகமானவர்களை நான் நரகத்திற்கென்றே படைத்து விட்டேன். அல்லாஹ் இன்னும் யோசிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. இந்த வசனம் எங்கள் உறக்கத்தை கலைக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள பாதி பேர் நரகத்திற்கு தான் போக போகிறார் என்று அல்லாஹ் சொல்லும் போது எந்த ஒரு முஸ்லிம் சந்தோஷமா இந்த உலகத்தில் வாழ முடியும்? நடுநடுங்க வேண்டாமா? நரகத்தீ என்பது இந்த உலகத்தை விட 70 மடங்கு கொடூரமானதல்லவா? அந்த நரகத்தீக்கே இந்த உலகத்தில் உள்ள பாதி மனிதர்களை நான் வாய்த்து விட்டேன். அல்லாஹ் அக்பர்.
அந்த நரகத்திற்குண்டான அந்த மனிதனுடைய தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் அதையும் பட்டியல் போடுகிறான். லஹும் குலூபுல்லா யஃப்கஹூன பிஹா. அந்த நரகத்திற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறானே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் 2 குழு இதயங்களை கொடுத்திருக்கிறான். லா யஃப்கஹூன பிஹா. அந்த இதயத்தினூடாக அவன் நல்லுணர்வு பெற மாட்டான். அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுத்திருப்பான். நல்ல அழகான ஒரு இதயங்கள் இருக்கின்றது. அந்த இதயத்தின் மூலமாக இஸ்லாம் அவனுக்குள்ளே இறங்காது. அல்லாஹுடைய ரசூலின் கட்டளைகளும் அந்த இதயத்தினூடாக சென்றடையாது. மார்க்கம் எதையெல்லாம் தவிர்ந்து இருக்கிறதோ, தவிர்ந்து வாழ சொல்லி இருக்கிறதோ அதுவெல்லாம் அந்த இதயத்தில் போய் அடங்கி கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கம் சென்றே அடையாது. இது முதலாவது தன்மை. இரண்டாவது, அந்த நரகத்திற்கென்றே படைக்கப்பட்ட மனிதனுடைய தன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? வலஹும் அஅயுனுல்லா யுப்சிரூன பிஹா. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் 2 கண்களை கொடுத்திருக்கிறான். 2 கண்கள் அழகாக இருக்கிறது. லா யுப்சிரூன பிஹா. அந்த கண்களினூடாக அவன் நல்லவற்றை பார்க்க மாட்டான், குர்ஆனை ஓத மாட்டான், அல்லாஹும் ரசூலும் சொன்ன அந்த ஹதீஸ் அவனுக்கு சென்றடையாது. மார்க்கம் எதையெல்லாம் செய்ய சொல்லி இருக்கிறதோ அதுவெல்லாம் அந்த கண்களின் ஊடாக செல்லாது. மாறாக அல்லாஹ் தடுத்த ஹராமானவற்றை இந்த கண்களின் மூலமாக பார்ப்பான். அல்லாஹ் எதையெல்லாம் தவறு என்று சொல்லி இருக்கிறானோ அதை அந்த கண்கள் பார்க்கும். மாறாக குர்ஆன் ஓதாது, ஹதீஸை படிக்காது, மார்க்கத்திற்குண்டான விஷயங்களை இந்த கண் செய்யாது. அதை தான் அல்லாஹ் சொல்லும்போது வலஹும் அஅயுனுல் லா யுப்சிரூன பிஹா. 2 கண்களும் இருக்கின்றன. அந்த கண்களை கொண்டவன் பார்க்கவே மாட்டான், பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டான். யோசித்து பாருங்களேன், இந்த சமூகத்தில் பாதி பேருக்கு குர்ஆனே ஓத தெரியல. நம்ம ஊரில் இருக்கிறதுனால அது ஒரு விஷயமா தெரியாது. கொஞ்சம் இந்த கிராமப்புறங்களில் எல்லாம் சென்று பார்த்தால் தெரியும். 70 வயது முதியவருக்கு கூட குர்ஆன் ஓத தெரியாது. சில கிராமங்களில் பணிபுரியும் போது ஒரு அனுபவம் இருந்தது. ஒரு முதியவர் சொன்னார்கள், ஆலிம் சானுக்கு இன்னும் குர்ஆனே ஓத தெரியலை. இப்போ நான் ஓதணும்னு நினைக்கிறேன், என்னால் ஓதவும் முடியலை, நான் இப்படியே மூத்தா போய்விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது. ஆம் கண்ணியமானவர்களே, எத்தனையோ இஸ்லாமிய உம்மத்தினர் குர்ஆனை ஓத தெரியாமல் தான் இன்றளவும் மரணித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வாழ்க்கை நஷ்டம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அல்லாஹுடைய வேதத்தையே உனக்கு ஓத தெரியாமல் உன்னுடைய ரூஹ் போகிறது என்றால் நீ மறுமையில் எந்த முகத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நிற்க போகிறாய்? குர்ஆன் ஓதவில்லை என்றால், சூரா ஃபாத்திஹா தவறாக ஓதுகிறாய் என்றால், கைரில் மக்தூபி அலைஹிம் கைரில் மக்லூபின் ஓதிட தொழுகையை கூடாது. ஃபர்லான தொழுகை அல்லாஹ்விடத்தில் சென்றடையாது. இன்று எத்தனையோ சகோதரர்கள் 2வது ஜமாத் வைக்கும்போது பார்க்குறோம், கைரில் மக்லூபின் ஓதுறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ். குர்ஆனுடைய உச்சரிப்பு எவ்வளவு இஸ்லாத்தில் முக்கியமானது என்பதையே இந்த சமூகம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிறகு 3வது தன்மையாக அல்லாஹ் சொல்லும்போது வலஹும் ஆஸானுல்லா யஸ்மஊன பிஹா. அந்த மனிதனுக்கு அல்லாஹ் 2 செவி புலன்களையும் கொடுத்திருக்கிறான், 2 காதுகளும் இருக்கின்றன. லா யஸ்மஊன பிஹா. அந்த செவி புலன்களின் மூலமாக அவன் நல்லவற்றை கேட்கவே மாட்டான். அல்லாஹுடைய குர்ஆனும் அல்லாஹுடைய மார்க்கமும் அந்த செவியின் பால் சென்றடையாது. இவனெல்லாம் யார் தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம். இவனெல்லாம் மிருகத்தை போன்றவன். அல்லாஹ் அக்பர். இவன் மனிதன் அல்ல, இவன் நரகவாதி அல்ல. மனிதனுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய உலாயிக கல் அன்ஆம், இவர்கள் எல்லாம் மிருகத்தை போன்றவர். பல்ஹும் அபல். இல்லை இல்லை, மிருகம் அல்ல, அதைவிட மோசமானவன். அல்லாஹ் அக்பர். எவ்வளோ பயங்கரமான வசனம் கண்ணியமானவர்களே. இந்த வசனம் எங்கள் உறக்கத்தை கலைக்க வேண்டும், எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆம் கண்ணியமானவர்களே, இன்று நம்முடைய தலைப்பும் அதுதான், இறை மார்க்கமும் அதில் ஹராமாக்கப்பட்டவைகளும். இதை தான் அல்லாஹும் ரசூலும் மிகவும் நமக்கு உன்னிப்பாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தடுத்ததை பூரணமாக தவிர்த்து வாழ்ந்துடணும். இன்று அந்த ஒரு பெரிய ஒரு ஹராமான, அல்லாஹ் தடுத்த, ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு மிகப்பெரிய பாவமான ஒரு பாவம் தான் இன்று நம்முடைய தலைப்பாகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ரிபா என்ற ஒரு மிகப்பெரிய பாவம். கண்ணியமானவர்களே, இன்றைய தினத்தில் இந்த தலைப்பு ஏன் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பொதுவாக ரமலானுடைய நெருக்கம் வந்துவிட்டது. இமாம்களுக்கு இந்த தலைப்பை பேச மிகவும் பணிக்கப்படுகிறோம். இந்த ரமலானின் மூலமாகவது இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த ரிபா என்ற இந்த வட்டி என்ற பாவத்திலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும்.
இந்த கொரோனாவிற்கு பிறகு இந்த பாவத்தின் விகிதாச்சாரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. எந்த அளவிற்கு என்றால் 17 வயசு பையன் முதற்கொண்டு 70 வயது முதியவர்கள் வரை இந்த பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். படிக்கிற பையன் 3 லட்சம் ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்குகிறான் வட்டியிலே. எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சுபூஹ் தொழுகைக்கு பிறகு பேசக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. இந்த ஹதீஸ் புகாரியிலே 1386வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமூரா பின் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். சுபூஹ் தொழுகைக்கு அப்புறம் அப்படியே ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் பேசும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை குறித்து பேசப்படும். அந்த நாளுடைய தஅவாவுடைய விடயங்களாக இருக்கலாம், நோயாளிகளை சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், இன்னும் பல பல கருத்துக்களை குறித்து பேசப்படுவது வழக்கம். இன்றைய தினத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் மிஅராஜுடைய விஷயத்தை குறித்து கூறுகிறார்கள். அது திடீரென்று இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் அழைத்து சென்றார்கள். எந்த சஹாபாக்கள்கிட்டையும் ரசூலுல்லாஹ் முன் அறிவிக்கவில்லை, திடீரென்று நடந்தது. அப்போது அல்லாஹ்வை தவிர்த்து அனைத்தையும் பார்த்தார்கள். ஒவ்வொரு மனிதனும் படக்கூடிய வேதனை லைவாக நேரடியாக காட்டப்பட்டது. ஒரு மனிதனுடைய வேதனையை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். அவன் அப்படியே மல்லாக்காக படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய உடம்பு யூஷுவலான உடம்பை விட 2-3 மடங்கு பெருத்து, அதாவது மிகவும் அவனுடைய உடம்பே பெருக்கப்பட்டு அல்லாஹ் மாற்றி அவனுடைய நகங்களை செம்பாலாக்கி கொடுத்திருக்கிறான். அந்த செம்பாலான நகத்தை கொண்டு அவனுடைய உடம்பை அவனை கிழித்து கொண்டிருக்கிறான். இது ஒரு வேதனை. அப்படியே வேறொரு பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் அழைத்து சென்றார்கள். செல்லும்போது ஒரு மனிதன் உட்கார வைக்கப்படுகிறான். அவனுடைய முகத்தின் வழியாக ஒரு மிகப்பெரிய ஈட்டை குத்தப்படுகிறது. அது அப்படியே பெரடியை கிழிச்சிட்டு வெளியே வருது. இதெல்லாம் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். அப்படியே ஒவ்வொன்றாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒவ்வொன்றாக காட்டுகிறார்கள். காட்டிவிட்டு இது இந்த பாவத்தை செஞ்சான், அதனால இவனுக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுது, இவன் இந்த உலகத்தில் இப்படி இருந்தான், அதனால இவனுடைய முகத்தில் அம்பு கிழிக்கப்படுகிறது. இப்படியே கடைசியாக சொல்கிறார்கள், இப்போது நம்ம தலைப்பிற்கு ஏற்ற ஒரு வேதனை. அது என்னவென்றால் இரத்த ஆற்றின் அருகிலே, இரத்தத்தில் ஓடக்கூடிய ஆற்றின் அருகிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று நிப்பாட்ட வைக்கிறார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே நின்று பார்க்கிறார்கள். ஒரு மனிதனோ அந்த ஓடக்கூடிய இரத்த ஆற்றிலே, நன்றாக கவனிக்க வேண்டும், தண்ணீர் ஓடக்கூடிய ஆறு அல்ல, நாற்றமும் சலமும் கெடுதலும் நிறைந்த அந்த இரத்த ஆற்றிலே முங்கி தவித்து கொண்டிருக்கிறான். உயிருக்கு போராடுகிறான். இரத்தத்தில் முங்கி முங்கி எடுக்கப்படுகிறான். என்ன என்றால் அப்படியே கரையை பிடிச்சி மேலே வரலாம்னு நினைக்கும் போது கரையில் ஒரு வானவர் நிற்கிறார்கள், கல்லை வைத்து கொண்டு. அவன் அப்படியே கரையை பிடித்து மேலே வந்து விடலாம் என்று நினைக்கும் போது அந்த கல்லை வைத்து கொண்ட வானவர் அவனுடைய வாயிலே அடிக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எவ்வளவு கொடூரமான வேதனை. இந்த சமூகமே இன்று இந்த வட்டியில் வீழ்ந்து கிடைக்கிறதோ என்று பயப்படுகிற அளவிற்கு அதிகமானவர்கள் வட்டி. வெளியூர்களுக்கு சென்றால் நகை அடகு கடைகளிலே பர்தா அணிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள், வங்கிகளுக்கு சென்றால் பர்தா அணிந்து கொண்டு பேங்கிலே அடகு வைக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள், ஆண்கள். தண்ணி நம்ம தெரியாமல் உதவு செய்யும் போது மூக்கில் ஏறிட்டா கூட அது எவ்வளோ சிரமமாக இருக்கும். அப்படியே சிரசில் அடித்து சில நேரம் காய்ச்சல்லாம் வந்துடும். இதுவோ இரத்தம். யோசித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே. இந்த இரத்தத்தில் மூழ்கி மூழ்கி அவன் தவிக்கிறான், உயிருக்கு போராடுகிறான், மீண்டு வந்துவிட வேண்டும் என்று கரையை பிடிக்கிறான். கரையை பிடிக்கும் போது கரையிலே ஒரு வானவர் கல்லை வைத்து கொண்டு நிற்கிறார்கள். அந்த கல்லை கொண்டு அவனுடைய வாயிலே அடிக்கிறார்கள். மீண்டும் அவன் இந்த இரத்த ஆற்றின் ஆழத்திற்கே செல்கிறான். இப்படியான தொடர் வேதனை. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அப்படியே பதறி போய் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே, யார் இவன்? எதற்கு இவனுக்கு இவ்வளவு மோசமான வேதனை? ஏன் இவ்வளவு கொடூரமான தண்டனை இவன் அனுபவிக்கிறான்? கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இவன் தான் இந்த உலகத்தில் வட்டி தொடர்பில் இருந்தவன்.
வட்டி வாங்கினாலும் சரி, வட்டிக்கு கொடுத்து கட்ட பஞ்சாயத்து செய்தாலும் சரி, வட்டிக்கு கணக்கு எழுதக்கூடிய அந்த வேலைகள் பேங்க் வேலையாக இருக்கலாம், எல்ஐசி வேலையாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனிகளாக இருக்கலாம், இதே போன்ற எந்த அல்லாஹ் தடுத்த இந்த வேலைகள் செய்தாலும் மார்க்கம் அனைத்தையும் ஒரே வரிசையில் தான் கொண்டு வருகிறது. என்னுடைய சகோதரன் என் பக்கத்தில் தொழுகிறவன் வட்டி வாங்கிட்டு இருக்கான், நாளைக்கு அந்த வேதனையை அனுபவிச்சேன்னா அவனால் எப்படி நம்மளை தாங்க முடியும்? நமக்கே மனது எவ்வளோ பதப்பதைக்கிறது கண்ணியமான. ஆக இந்த சமூகத்தை இந்த பாவத்திலிருந்து பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாமல் குர்ஆனில் சூரா பக்ரா என்ற அத்தியாயத்தில் 275வது வசனம் முதற்கொண்டு பேசுகிறான். இந்த உலகத்தில் அல்லாஹ் இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவன், வட்டி வாங்கக்கூடியவன், வட்டி கொடுக்கக்கூடியவன், வட்டிக்கு கணக்கு எழுதக்கூடியவன், இவனையெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். 275வது வசனம் முதற்கொண்டு அல்லாஹ் பேசும்போது, அல்லதீன யக்குலூன ரிபா, எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வட்டியின் மூலமாக சாப்பிட்டானோ அது இந்த 3 வகையில் எப்படியாக வேண்டாலும் இருக்கலாம். லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். அந்த மனிதனை நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி தெரியுமா எழுப்பாக்கப்படுவான்? அல்லாஹ் அந்த மனிதனை எழுப்பக்கூடிய விதம் எப்படி தெரியுமா இருக்கும்? யதஹப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பைத்தியக்காரனை அல்லாமல் வேறு விதமாக எழுப்ப மாட்டான். அல்லாஹ் பைத்தியங்கள் பல வகை, அதில் அல்லாஹ் சொல்கிறது இந்த ஒரு வகை, ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பைத்தியம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ, எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்து மரணித்தார்களோ, இன்னும் எத்தனை கோடி மக்கள் பிறந்து வாழப் போகிறார்களோ, அனைவருக்கும் முன்னிலையிலே அல்லாஹ் உன்னை பைத்தியமாக பாவிக்கிறான், உன்னை ஒரு கிறுக்கனாக எழுப்புகிறான் என்றால் அதைவிட இந்த உலக வாழ்க்கையின் தோல்வி இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய தெரிந்தவனுக்கு முன்னால் ஒருத்தன் என்னை விடைக்கிறான், கேவலப்படுத்துகிறான் என்றால் என்னுடைய மனது எப்படி வேதனைக்குள்ளாகும்? ஆனால் முழு சமூகத்திற்கும், முழு உலக மக்களுக்கு முன்னிலையிலே ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒரு பித்து பிடித்தவனை போன்று அல்லாஹ் உன்னை மறுமையில் எழுப்புகிறான் என்றால் அது எவ்வளவு கொடூரமான ஒரு வேதனை கண்ணியமானவர்களே. அந்த வேதனை எப்படி இந்த வட்டி வாங்கவன் தாங்க முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் வட்டி வாங்குறானே, தெரிந்தவன் வட்டியில் இருக்கிறானே, கண்ணியமான குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஃபிக்ஸடு டெபாசிட் எஃப்டி செய்து வைத்திருக்கிறார்களே, எவ்வளவு மோசமான பாவம். அல்லாஹ் பாருங்க. பிறகு அல்லாஹ் அப்படியே தொடர்ச்சியாக சொல்லும்போது 276வது வசனத்தில் சொல்கிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். அல்லாஹ் இந்த உலகத்தில் வட்டியை ஹராம் ஆக்கி இருக்கிறான். யம்ஹகுல்லாஹ் என்றால் ரிபா, அந்த வட்டி அல்லாஹ் பூரணமாக தவிர்க்கிறான், அல்லாஹ் ஹராம் ஆக்கிவிட்டான். யுர்பி ஸதகாத், அல்லாஹ் தான தர்மங்களை வளர்க்கிறான். வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம், வரம்பு மீறக்கூடிய பாவிகள் யாரையுமே அல்லாஹ் நேசிக்கவே மாட்டான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். இந்த வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யார் அல்லாஹிற்கு நம்பிக்கை கொண்டு அல்லாஹை பயந்து நல்ல அமல்கள் செய்கிறானோ, அகாமுஸ் ஸலா வ ஆத்தவுஸ் ஸகா, தொழுகையும் நிலைநாட்டி ஜகாத்தையும் கொடுக்கிறானோ, லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அந்த மனிதனுக்கு எந்த விதமான கவலையும் அல்ல, எந்த விதமான துக்கமும் அவனுக்கு கிடையாது. முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்வார்கள். இந்த வட்டியினூடாக பேசும்போது அல்லாஹ் இந்த வசனத்தில் ஏன் தெரியுமா வணக்க வழிபாடுகளை குறித்து பேசுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த வணக்க வழிபாடான இந்த ஜக்காத் எங்கு சரியான முறையில் கொடுக்கப்படுகிறதோ அங்கு வட்டிக்கு வேலையே இருக்காது. அல்லாஹுடைய மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் அழகான ஒரு வழிமுறை, ஜக்காத் என்ற வழிமுறையை சொல்லி இருக்கிறது அல்லவா, அது சரியான முறையில் ஒரு பகுதியில் கொடுக்கப்பட்டால் அந்த பகுதியில் வட்டிக்கு வேலை இருக்காது. அல்லாஹ் ஒரு பகுதியில் எல்லாத்தையும் பணக்காரனாக படைக்க மாட்டான். அந்த இடத்துல எல்லாரும் ஏழைகளாகவும் இருக்க மாட்டார்கள், சமமாக கலந்துதான் இருக்கும். இத்தனை பணக்காரன் இருக்கிறான் என்றால் அந்த பகுதியில் இத்தனை ஏழைகளே அல்லாஹ் வைத்திருப்பான். அந்த பகுதியில் இவன் கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத் சரியான முறையில் சென்று அடைய வேண்டும்.
அல்லாஹ் எப்படியெல்லாம் எதற்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதன் அடிப்படையில் அந்த ஜக்காத் அந்த பகுதிக்கு போய் சென்றால் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இந்த வட்டிக்கு வேலையே இருக்காது. இந்த ஜக்காத்து தான் இன்று மிகப்பெரிய குழப்பமாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணுமா அல்லது ஆயுளுக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டுமா? வருடம் கொடுக்க வேண்டும் என்று தானே மார்க்கம் சொல்கிறது. ஆயுளுக்கு ஒரு தடவை கொடுக்க வேண்டும் என்று எந்த மார்க்க அறிஞர்களும் எந்த விதமான மார்க்க சட்டங்களும் கிடையாது. அதை வைத்து பாலிடிக்ஸ் செய்து குழப்பத்தை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன ஆனது? வட்டியின் விகிதாச்சாரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவது, கொடுக்க வேண்டிய ஜக்காத் கொடுக்க வேண்டிய செல்வந்தர்கள் ஜக்காத்தில் ஊழல் செய்கிறார்கள். நான் அறிவாளி, அல்லாஹ் முட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர்த்து ஜக்காத்துடைய தவணை வரும்போது அந்த தொகையை வேறு ஒரு விஷயத்தில் திருப்பி விட்டுறது. அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் அடுத்த ஒரு வருஷம் வரதுக்குள்ள அந்த சூழ்நிலை மாறிவிடும். ஆக ஜக்காத் இருட்டடிப்பு அதிகமாக செய்யப்படுவதன் காரணமும் இந்த வட்டியின் சேர்க்கை, இந்த வட்டிக்கு செல்லக்கூடிய மக்களின் விகிதாச்சாரம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. எந்த அளவிற்கு என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த வருஷம் நான் ஒருத்தனுக்கு ஜக்காத்து கொடுக்கிறேன் என்றால் அடுத்த வருடம் அவன் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும். ஒருவருக்கு ஒரு லட்சம் இருக்கிறது என்றால் முழுமையாக ஒருவனை கொடுத்து அவனை செல்வந்தனாக மாற்றி அடுத்த வருடம் அவன் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக மாற்ற வேண்டும். இதுதான் மார்க்கம் விரும்பக்கூடிய வழிமுறை. ஆனால் ஜக்காத்துடைய தொகை பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஜக்காத்து சரியான முறையில் கொடுக்கப்படுவதில்லை. தேவையுடையவனுக்கும் இந்த ஜக்காத் அதிகமாக சென்றடைவதில்லை. அல்லாஹ் பாதுகாத்த நல்லவர்களை தவிர்த்து ஆக இந்த ஜக்காத்துடைய விஷயத்தை அதனால தான் இந்த வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், நீ சரியான முறையில் ஜக்காத்து கொடுத்தா என்றால் லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், உன்னுடைய இறைவனிடத்தில் உனக்கு மிகப்பெரிய கூலி இருக்கிறது. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், நீ எதற்கும் கவலையும் பட வேண்டாம், நீ எதற்கும் பயப்படவும் வேண்டாம். ஹவுஃப் என்றால் அரபியில் பயம், ஹஸன் என்றால் கவலை. இந்த கவலையும் பயமும் உனக்கு தேவையே கிடையாது. பிறகு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே, வதுருமா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், நீ உண்மையாகவே முஃமினாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால், இந்த வட்டி என்ற இந்த பாவத்திலிருந்து பூரணமாக விலகி வந்துவிடு. இந்த நொடியே மீண்டு வந்துவிடு. அப்படி வரவில்லை என்றால் அல்லாஹ் ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறான். இணை வைத்து வணங்கக்கூடியவனுக்கு கூட இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்குமா என்று தெரியவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅஸனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி, அப்படியே இந்த நொடியே நீ இந்த வட்டியிலிருந்து மீண்டு வரவில்லை என்றால் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போர் புரிய தயாராகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வோடு ரசூலோடு சண்டை போட்டு யாரால் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும்? ஹர்ப் என்ற வார்த்தை அரபியிலே போருக்கும் பயன்படுத்தப்படும். அல்லாஹ் அழைக்கிறான், நீ வாடா, நீ வாழ ஏன் கூட வா, ஒத்தை கொத்தவா, மோதலாம், நீயா நானா என்று பார்த்து விடலாம் என்று அல்லாஹ் கோபத்தின் உச்சாணியில் கத்துகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹோடு ரசூலோடு ஒருவன் சண்டை போட அல்லாஹ்வே அழைக்கிறான் என்றால் அது இந்த சமூகத்தில் எவ்வளவு மோசமான பாவமாக இருக்கும். அனைத்து பாவங்களுக்கும் தாயாக இந்த பாவம் இருக்கிறது அல்லவா? நாம் கூட பார்க்கிறோமே, இந்த வட்டியின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது, எத்தனை விபச்சாரங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறதே. அல்லாஹும் ரசூலும் தடுத்த இந்த அழகான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்திலேயே இவ்வளவு பெரிய பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கிறான். நீ வட்டியில் இருந்தா என்றால் அல்லாஹோடும் ரசூலோடும் போர் புரிய தயாராகிக்கொள். அல்லாஹ் கண்ணியமானவர்களே, நேரத்தின் அருமை கருதி ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முதலாவது உரை நிறைவு வருகிறேன். ஹஜ்ஜத்துல் விதா நம்ம எல்லோருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த கடைசி ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜின் போதுதான் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தையும் பூரணமாக்கினான். மார்க்கத்தின் சட்டங்கள் ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டே இருந்தன. ஃபஸ்ட்டு சாராயம் ஹலாலாக இருந்தது, பிறகு அல்லாஹ் தடுத்தான், ஒவ்வொரு சட்டங்களாக மாறிக்கொண்டிருந்தது. அந்த கடைசி ஒரு நேரம்தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய தினத்தோடு இந்த மார்க்கத்தை நான் பூரணமாக்கி விட்டேன், இந்த மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களும் முடிந்து விட்டன என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான்.
அதுதான் ஹஜ்ஜத்துல் விதா என்ற கடைசி ஹஜ்ஜாகவும் இருந்தன. அந்த நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கு அனைத்து விஷயங்களையும் உபதேசித்தார்கள். என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையும் சொன்னார்கள். அதில் ஒரு விஷயம்தான் இந்த வட்டி. இந்த வட்டி இந்த சமூகத்தில் தடை செய்தார்கள். எப்படி தெரியுமா? தன்னுடைய சிறிய தந்தை மூலமாக, வாயால் சொல்லலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே ஒரு மிகப்பெரிய வட்டி வியாபாரியாக அந்த நேரத்தில் இருந்தார்கள். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, மார்க்க சட்டங்கள் மாறிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வட்டி வியாபாரியாக இருந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்கும் தன் குடும்பத்தின் மூலமாகவும் முழு உம்மத்திற்கும் தடை செய்தார்கள். எப்படி என்றால், மனித சமூகமே கேட்டுக்கொள்ளுங்கள், இன்றைய தினத்தோடு அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் இந்த வட்டி பூரணமாக ஹராமாக்கியிருக்கிறார். அதை நானும் உங்களிடம் தடுக்கிறேன். எப்படி என்றால், என்னுடைய குடும்பத்தின் மூலமாக, என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய சிறிய தந்தையிடமிருந்து, என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இருக்கிறார்களே ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வட்டி வியாபாரியாக இருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் இருந்து அவர்கள் அசலை மட்டும் வைத்து இந்த வட்டியை விடுவார்கள். மனித சமூகமே நீங்களும் பூரணமாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்று இந்த சமூகத்தில் தடை செய்து விட்டு சென்றார்கள். இந்த தடை செய்யப்பட்ட இந்த சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய பாவத்தை இந்த சமூகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், ஒரு சின்ன பையன், 17 வயசு பையன் 3 லட்ச ரூபாய்க்கு ஐஃபோன் வாங்குறான். இப்போ நீ படிக்கிறாய், உனக்கு வருமானமே கிடையாது, நீ எப்படி ஐஃபோன் 3 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியும் என்றால், நான் 10,000 முன்பணம் கட்டினேன், மீதி இஎம்ஐ என்ற வட்டி. அந்த வட்டி தவணையை நீ செலுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் உன்னுடைய உயிர் பிரிகிறது என்றால், நீ மூத்தா போகிறாய் என்றால் சூனத்தின் வாடை உனக்கு கிடைக்குமா? எத்தனையோ மக்களை பார்க்கிறோம், சிரமப்படுகிறார்கள், வீட்டு வாடகையே கொடுக்க முடியாது. ஆனால் 50,000 ரூபாய்க்கு எல்இடி டிவி வீட்டில் மாட்டி வச்சுருப்பாங்க. 1 லட்ச ரூபாய்க்கு வீட்டில் ஒரு அழகா, எந்த அளவிற்கு என்றால் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் இருக்கும். ஹலாலாக வாங்குறதுல எந்த தப்பும் இல்லை. அப்போ நீங்கள் வீட்டு வாடகையே கொடுக்க கஷ்டப்படுறீங்களா? உங்கள்கிட்ட எப்படி இவ்வளோ 50 லட்ச ரூபாய்க்கு எல்இடி டிவி, இவ்வளோ விலை உயர்ந்த சாதனங்கள் எல்லாம்? கேட்டால் 10,000 முன்பணம், மீதி வட்டி. ஆடம்பரமாக வாழ இந்த சமூகம் வட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நேற்று வரை நடந்து வந்திருப்பான், இன்று 3 லட்ச ரூபா புல்லட் பைக்கில் டுபு டுபு டுபுடுமுன்னு வருவார். ஹலாலாக சம்பாதித்து வரலாமே, ஆனால் முழு தொகையும் கெட்டப்படாமல் தவணையில் இஎம்ஐக்கு வாங்கப்பட்ட வட்டியின் பைக்கை வைத்துக்கொண்டு இந்த இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹோடும் ரசூலோடும் போர்க்குரிய சமமான பாவம் இல்லையா? இந்த வட்டியில் அல்லாஹ் எதையுமே பிரிக்கவே இல்லை, எல்லாத்தையும் ஒன்றாகவே தான் சேர்த்து வைத்திருக்கிறான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்தில் இந்த பாவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த மக்களை இந்த பாவத்திலிருந்து தூக்கி கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஜமாத்து நிர்வாகமும் ஒவ்வொரு தனி மனிதர்களும் இதில் கவனத்தை செலுத்தி அல்லாஹுடைய கோபத்தை விட்டும் அவனுடைய தண்டனையில் இருந்தும் பாதுகாப்பு பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானாக. ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أما بعد فيا عباد الله أوصيكم بإياي أولا بتقوى الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, முதலாவது ஜும்ஆ உரையில் இறை மார்க்கமும் அதன் தடைகளும் என்ற தலைப்பை மேற்கொண்டு அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த சில விஷயத்தின் கொடூரமான பாவத்தின் தண்டனைகளையும் அல்லாஹின் எச்சரிக்கைகளையும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக பார்த்தோம்.
இந்த இரண்டாவது உரையில் சில விஷயங்களை மட்டும் பார்த்து நாம் நிறைவுக்கு வரலாம். கனிமானவர்களே, அல்லாஹ் இந்த சமூகத்தில் நிறைய விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறான். நிறைய விஷயத்தை ஹராமாக்கி இருக்கிறதுல எல்லா விஷயத்தையும் எல்லா ஹராமையும் சமூகம் செய்யலை. என் சமூகம் சில விஷயங்கள் ரொம்ப பேணுதலாகவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். உதாரணத்திற்கு அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட அந்த பன்னி கறி, இந்த பன்னி கறியில் என் சமூகம் எவ்வளவு பேணுதலாக இருக்கிறது என்றால், எங்கள் வயசு மக்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, எங்கள் ஜென்ரேஷன்ஸுக்கு பெரிய மக்கள்கிட்டலாம் இன்னமும் ஒரு பழக்கம் இருக்குது. பன்னிங்கிற பேர் வாயால் கூட சொல்ல மாட்டார்கள். கட்டகால் பிராணி என்றுதான் இன்றளவும் உச்சரித்து கொண்டிருப்பார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் ஹராமாக்கின இந்த பன்னி வாயால் கூட வந்துடக்கூடாது என்பதற்காக அவ்வளவு பேணுதலாக இன்றளவும் இவ்வளவு பெரிய மக்கள் இப்போவும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பன்னிங்கிறத தெரியாமல் நாங்கள் சொன்னால் கூட தவறென்று நினைக்கக்கூடிய மக்கள் இருக்கும்போது, இந்த பன்னி கரையில் இவ்வளவு பேணுதலாக இருக்கக்கூடிய சமூகம் ஏன் அதைவிட மோசமான இந்த வட்டியில் இப்படி மூழ்கி கிடைக்கிறது? இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்வார்கள். இந்த ஹதீஸை சொல்லதான் இதையெல்லாம் நான் சொல்கிறேன். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒரு ஹராமான ஒரு வருமானத்தில் இருக்கிறான், ஒரு ஹராமான ஒரு பாவத்தை செய்கிறான். முதலாவது ஒரு ஹராமை நாம் செய்கிறோம் என்றால், உலக வாழ்க்கையில் கூட தன் கணவன் மீதும் மனைவி மீதும் செலுத்தப்படக்கூடிய அன்பு, அந்த காதல் என்பது வேறு ஒருவரிடம் சென்றால் தன்னுடைய மனைவி மீதும் கணவன் மீதும் வெறுப்பு வந்துவிடும். அந்த இல்லீகல் அஃபைர் ஒருத்தனுக்கு இருக்குதுன்னா என்னவாகும்? தன்னுடைய ஹலாலான அந்த மனைவி கணவன் மீது ஒரு வெறுப்பும் கோபமும் வந்துடும். அதே போன்றுதான் அல்லாஹ் தடுத்த ஒரு பாவத்தை வரும் செய்கிறான்டா, முதலாவது இபாதத் மேலே அவனுக்கு வெறுப்பு வந்துடும். ஹராமில் ஒருவன் வாழ்கிறான் என்றால் அல்லாஹுடைய இபாதத் மேலே ஈமான் மேலே வெறுப்பு வந்துடும். ஈர்ப்பு இருக்காது, இஷ்கு இருக்காது அந்த ஈமானில், அந்த இபாதத்தில். அதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸில் ஒருவன் ஹராமான ஒரு பாவத்தில் இருக்கும்போது, அல்லாஹ் தடுத்த வழியில் சம்பாதிக்கும் போது, அல்லாஹ் தடுத்த வழியில் அவனுடைய உணவு உடம்புக்குள்ளே போய் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் ஹராமாக ஓடும்போது, அல்லாஹ் உலகத்துலேயும் ஒரு தண்டனையை கொடுக்குறான். என்ன தெரியுமா? அவனுடைய பிரார்த்தனையை, அவனுடைய வணக்க வழிபாடுகள் அவன் செய்கிறதை எல்லாத்தையும் அல்லாஹ் நிராகரிக்கிறான். எதையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ வட்டிக்கு வாங்கி உன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டினாலும் சரி, ஹராமான வழியில் ஈட்டினாலும் சரி, அடுத்தவனுடைய நிலத்தை அபகரித்தாலும் சரி, எப்படியோ ஹராமான வருமானம் உன்னுடைய உடம்பில் வந்துவிட்டதென்றால் அல்லாஹ் உன்னுடைய இபாதத்துகளை, உன்னுடைய துஆவை, உன்னுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் மொத்தமாக நிராகரிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த மனிதன் மிகவும் சிரமத்திலே அல்லாஹ்ட்ட துஆ செய்வான். எப்படியான துஆவா இருக்கலாம்? சில நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நீ துஆ செய்தால் அது அல்லாஹ் அப்படியே ஏற்றுக்கொள்வான். அது இஃப்தாருடைய நேரமாக இருக்கலாம், பிரசவிக்கக்கூடிய நேரம், இப்படி சில இம்பார்ட்டன்ஸான நேரமும் இருக்கிறது. எந்த நேரத்தில் செஞ்சாலும் அவன் அவனுடைய துஆவை அங்கீகரிக்கவே மாட்டான். அல்லாஹுடைய ரசூல் சொல்லும்போது, யாரப் யாரப், என் இறைவனே என் இறைவனே என்றவன் அல்லாஹ்விடத்தில் கதறி கதறி துஆ செய்வான், அல்லாஹ்விடத்தில் வேண்டி வேண்டி கதறுவான். ஆனால் அல்லாஹ் அவனுடைய துஆவை அங்கீகரிக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா? மத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிடும் சாப்பாடு, அவன் உட்கொள்ளும் உணவுகள் ஹராமானதாக இருக்கின்றது. மஷ்ரபுஹு ஹராம், அவனுடைய பானங்கள், அவன் அருந்தக்கூடிய தண்ணீர் வகைகளும் அல்லாஹ்வுடைய அந்த தடுத்த பொருளாதாரத்தில் இருக்கிறது. உதிய பில் ஹராம், அவனே ஹராமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஃபஅன்னா யுஸ்தஜாபு ஸாலிக், அல்லாஹ் அவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கவே மாட்டான். அவனுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் சென்றடையாது. உன்னுடைய தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் சென்றே அடையாது. உன்னுடைய துஆக்கள் எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான நேரமாக இருந்தாலும், எவ்வளவு தேவையாக இருந்தாலும், அந்த துஆவை அல்லாஹ் அப்படியே நிராகரித்து உன்னுடைய முகத்திலே அடித்து விடுவான். இந்த உலகத்தில் ஒரு சிரமமான நேரத்திலெல்லாம் சில நேரம் உள்ளம் உடைந்திருக்கும், வாய் அழுவாது, உடம்பெல்லாம் வேதனையில் இருக்கும், உள்ளமெல்லாம் நொறுங்கி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாமியனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அழகான உறவு இந்த துஆ. இறைவனுக்கும் அடியானுக்கும் உண்டான அந்த ஒரு மானசீகமான ஒரு தொடர்பு, அதையே அல்லாஹ் முற்றிலுமாக துண்டிக்கிறான். உன்னுடைய எந்த வணக்கங்களும் எனக்கு தேவையே கிடையாது என்று அல்லாஹ் முற்றிலுமாக நிராகரிக்கிறான். வருமானங்களும் எங்களுடைய வியாபாரங்களும்
மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு துளி ஹராம் உடம்புல கலந்து இரத்த ஹராமாக ஓடிட்டாலும் இபாதத்துகள் அல்லாஹ்விடத்தில் சென்றே அடையாது. அல்லாஹ் பாதுகாக்கிறேன். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 303வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கனிமானவர்களை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த பாவத்தை குறித்து ஏன் பேசுகிறோம் என்றால், ரமலானுடைய நெருக்கம் வருகிறது. முழு சமூகமும் இந்த பாவத்தில் மீண்டு வந்துவிட வேண்டும். ரமலான் வருகிறது, அதை கொண்டாவது அல்லாஹ்விடத்தில் நெருங்க வேண்டுமே. இந்த பாவத்தின் விழிப்புணர்வையும் நாம் ஏற்படுத்த வேண்டும். நிறைய பேருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் சேமிப்பு கணக்கில் வரக்கூடிய வட்டியை கூட எடுத்து பாவிக்கிறது ஹராமுன்னு தெரியலை. தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வார தர்பியா, பேங்க்கில் வேலை செய்கிறது ஹராம், வட்டி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்வது ஹராம் போன்ற அந்த விழிப்புணர்வை நம் ஜமாத் மூலமாக, நிர்வாகத்தின் மூலமாக ஏற்படுத்த வேண்டும். இஸ்லாமிய பைத்துல் மால்களை அதிகரிக்க வேண்டும். இந்த சேமிப்பு கணக்கில் வரக்கூடிய வட்டி எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு என்னவென்றால், ரசூலுல்லாஹ் காலத்தில் பேங்க் அக்கௌண்ட்லாம் இல்லை, இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஒரு வட்டி வருது. சிறிய தொகைக்கு ஒன்றும் தெரியாது. பெரிய பெரிய தொகை வைத்திருப்பவர்களுக்கு இந்த சேமிப்பு கணக்கில் வரக்கூடிய வட்டியே பல லட்சம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துடக்கூடாது, முஸ்லிம்களுக்கும் கொடுக்கக்கூடாது. சேமிப்பு கணக்கில் வரக்கூடிய வட்டியை நன்மை எதிர்பார்க்காம காஃபிற்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? காஃபிற்கு கொடுக்கணும். இவ்வளவு பேணுதலாக இருக்க வேண்டிய சமூகம் இன்று ஒரு கண்டு கொள்ளாமல் சட்டைக்கு மேல் இருக்கும் ஈயை தட்டி விடுவதை போன்று முழிச்சா வட்டி. எப்படி ஆண்கள் சாராயத்தில் சில ஆண்கள் மூழ்கி கிடைக்கிறார்களோ அதே போன்று முழிச்சா பெண்கள் குழுவில் வட்டி, அதில் வட்டி இதில் வட்டி, கம்மலை கலத்த அடகுவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ். மாற்று மதத்தினர் செய்வதை போன்றே எம் மார்க்கத்தினரும் அல்லாஹ்வின் ரசூலையும் நம்பிக்கை கொண்டவரும் பல பேரும் இதில் மாட்டி கிடைக்கிறார்கள். அல்லாஹ் இந்த பெரும் பாவத்திலிருந்து சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். முஸ்னத் அஹ்மதில் 303வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட விஷயம், இதுவும் மிஅராஜுடைய தொடர்புடைய ஒரு ஹதீஸ் தான். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பனி இஸ்ரவேல் காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறித்து சொல்கிறார்கள். அந்த பனி இஸ்ரவேல் காலத்திலே மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண் இருந்தார்கள். அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே அடிமையாக இஸ்லாத்தை ஏற்று ஃபிரௌனுக்கு தெரியாமல் ஈமானை ஒழித்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நேரம். ஏனென்றால் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ அவர்களுடைய மாறு கை மாறு காலை ஃபிரௌன் வெட்டி விடுவான். பிறக்கும் குழந்தைகளெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமாக இருந்துவிடக்கூடாது என்று பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினான். பெரியவர்கள் யாராவது இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்றால் அவர்களுடைய வலது கை இடது கால், மாறு கை மாறு காலை வெட்டி விடுவான். இப்படி ஒரு கொடூரமான ஒரு நேரத்தில் மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்தே ஃபிரௌனுடைய வீட்டில் பணிபுரிந்து கொண்டே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நேரம். எவ்வளவு ஈமானை உறுதி இருந்திருக்க வேண்டும். ஒத்த பொம்பளையாக இருந்து கொண்டு எதற்கும் பயப்படாமல் அல்லாஹை மட்டும் நம்பி அந்த ஃபிரௌனுடைய அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? ஃபிரௌன் வீட்டு பெண்களுக்கு தலை சீவி விட வேண்டும். என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தலை மட்டும் சீவி விடணும். இது மட்டும்தான் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை. ஒரு நாள் ஃபிரௌனுடைய வளர்ப்பு மகளுக்கு தலை சீவி விடும்போது சீப்பு தெரியாமல் கீழே விழுது. கீழே விழுந்த சீப்பை பிஸ்மில்லா என்று சொல்லி தூக்குகிறார்கள். பொதுவாக இஸ்லாத்தில் எந்த காரியம் செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லத்தான் வேண்டும். நாம் மறந்து வாழ்கிறோம். ஆனால் கொஞ்சம் கன்வெர்ட் முஸ்லீம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருப்பாங்க, மாஷா அல்லாஹ். அதே போன்று அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் அல்லவா. கீழே விழுந்த சீப்பை பிஸ்மில்லான்னு சொல்லி தூக்கும்போது அந்த பிஸ்மில்லா என்ற சத்தம் அந்த வளர்ப்பு மகளுடைய காதில் கேட்குது. கேட்டவுடன் அந்த மகள் கேட்கிறாள், மாஷிதாவே, அந்த பிஸ்மில்லா அல்லாஹ் என்று சொன்னாயே, அந்த கடவுள் என்னுடைய தந்தை ஃபிரௌன் தானே? திடீர்னு ஒரு கேள்வி வருது.
மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா ஈமானை உறுதியை பாருங்கள் கண்ணியமானவர்களே, வாயால கூட பொய் சொல்லல, சும்மா பொய் ஒரு ஆமான்னு சொல்லியிருந்தா கூட, உன்னுடைய தந்தை தான் ஒரு நாக்கால உள்ளத்தால சொல்லாம சொல்லியிருந்தால் கூட எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அந்த ஈமானை உறுதி எப்படி அவர்களை பேச வைத்தது என்றால், உன்னுடைய தந்தை ஃபிரௌனை குறித்து நான் சொல்லவில்லை, உன்னையும் உன்னுடைய தந்தையும் என்னையும் அனைவரையும் படைத்த அல்லாஹ் தான் இறைவன், அவனை தான் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று தைரியமாக ஒத்த பொம்பளையாக இருந்து கொண்டு சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஈமானின் உறுதியை நாங்கள் பார்க்க வேண்டும். உடனடியாக இந்த செய்தி ஃபிரௌன்கிட்ட போய் சொல்றா ஒரு மகள். ஃபிரௌன் கோபத்தின் உச்சாணிக்கு செல்கிறான், அமைச்சரவை கூட்டுகிறான், மரண தண்டனை முடிவு செய்கிறான். அல்லாஹ் அக்பர். ஒரு சீப்புக்காக தூக்கு மேடைக்கு வந்து விட்டார்கள். ஈமானவர்கள் எவ்வளவு ஈமானிய உறுதி! இன்று உப்பு சப்பில்லாத காரணத்திற்கு ஹராமி செய்கிறோம். வெளிநாட்டிலிருந்து ஈமானை துறந்து வாழ்கிறார்கள். தொழுகை சரியான முறையில் இல்லை, விபச்சாரங்கள் அரங்கேற்றப்படுகிறது. ஆனால் ஒரு சீப்புக்காக கூட எம் இஸ்லாமிய சமூகத்தில் வாழ்ந்த அந்த சஹாபிய பெண்மணிகளும் சஹாபிய ஆண்களும் எவ்வளவு ஈமானை உறுதியோடு இருந்திருக்கிறார்கள். சீப்புக்காக தூக்கு மேடைக்கு வந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் ஃபிரௌன் விசாரிக்கிறான், இந்த மாஷிதாவுடைய வீட்டு ஆண்கள் யாராச்சும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்பதை கொஞ்சம் விசாரியுங்கள் என்று சொல்கிறான். அதே போன்று மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு ஆண்களும் இஸ்லாத்தை ஏற்ற விஷயம் தெரிய வருகிறது. அனைவர்களையும் கொண்டு வந்து மரண மேடையில் நிப்பாட்டி விட்டார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? கொதிக்கக்கூடிய எண்ணெய் சட்டியில் அவர்களை உயிரோடு கருகடிக்க வேண்டும். அல்லாஹ் பற்றி கொதிக்கக்கூடிய அந்த எண்ணெய் சட்டியிலே அவர்களை உயிரோடு அந்த நெருப்பு குண்டத்தில் அப்படியே அவர்களை அல்லாஹ் எந்த பாவமும் செய்யவில்லை. ஒரு சீப்புக்காக இவ்வளவு பெரிய ஒரு தியாகம். ஈமானை உறுதி கண்ணியமானவர்களே, இந்த அளவிற்கு என்னுடைய ஈமானம் இருக்க வேண்டும். உயிர்வா ஹராமி செய்வதா என்று ஒரு நிலைக்கு வந்தால் உயிரை கூட இல்லை, நாம் அல்லாஹ் தடுத்த அந்த பாவத்தை செய்து விடுகிறார். அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்களாக அந்த எண்ணெய் சட்டியில் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு புரிந்து அப்படியே அந்த எண்ணெயிலே கருகி ஷஹீதாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் அழத் தொடங்குகிறார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழும்போது ஃபிரௌன் சந்தோஷமடைந்து ஒரு கேள்வி கேட்கிறான், மாஷிதா நீ உயிருக்கு பயந்து தானே அழுகிறாய், இப்போ கூட சொல்லு, நான் தான் இறைவன் சொல்லு, நான் உன்னை விட்டுறேன், வேறு ஒன்று நீ செய்ய வேண்டாம். மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒரு கை குழந்தை இருந்தது. அந்த கை குழந்தை அவர்களுடைய மார்பில் பால் குடித்து கொண்டிருந்ததாக அந்த வாசகம் இந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் கை குழந்தையோடு கொதிக்கக்கூடிய எண்ணெய் சட்டிக்கு முன்னிலையிலே ஷஹீதாகக்கூடிய அந்த நேரத்தில் மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அந்த நேரத்தில் ஃபிரௌன் சந்தோஷமடைந்து கேட்கிறான், மாஷிதா இப்போ நீ சொல்லு, நான் உன்னை விட்டுறேன். அப்போ மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒரு வார்த்தை, எடா ஃபிரௌன், நான் உயிருக்கு பயந்து அளவில்லை, என்னுடைய பாவம் செய்யாத இந்த பச்சிலம் குழந்தை இந்த எண்ணெய் சட்டியில் கருகடிக்கப்பட போகிறதே என்ற ஒரு ஏக்கத்தில் தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை செய்கிறான். அந்த பச்சிலம் குழந்தையை பேச வைக்கிறான். 3 குழந்தைகள் பேசிய வரலாறு இஸ்லாத்தில் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2வது நெருப்பு குண்ட வாசிகள், 3வது இந்த மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குழந்தை பேசியது, அம்மா நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மை உயர்ந்த ஒரு சொர்க்கத்தில் வைப்பான். பிறகு மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹாவும் அந்த பச்சிலம் குழந்தையும் அந்த கொதிக்கக்கூடிய எண்ணெய் சட்டியில் அப்படியே புசுங்கி ஷஹீதாக்கப்பட்டு அவர்களுடைய எலும்பு கூடு ஒன்றாக அடக்கம் செய்யப்படுகிறது. அல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் 303வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஹராமில் முழுவதுமாக தவிர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹின் கிருபையால் நான் இந்த வட்டி என்ற பாவத்தில் இல்லை, நான் எந்த ஹராமான விஷயத்தையும் செய்யலை. ஆனால் எனக்கு தெரிந்தவர்கள் என்னுடைய இஸ்லாமிய சகோதரன் இந்த பாவத்தில் இருக்கிறான் என்றால் அவனை மீட்டு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தடுத்த இந்த ஹராமை இறுதி வரை மரணிக்கக்கூடிய நேரம் வரை செய்யாமல் வாழ வேண்டும். இந்த பாவத்தை குறித்து விழிப்புணர்வையும் இஸ்லாமிய பைத்துல் மால்களையும் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு மரணத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் தந்து நசீவாக்குவானாக. மாஷிதா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற ஈமானை உறுதியை தந்து அருள் புரிவானாக. அல்லாஹோடும் ரசூலோடும் போர் புரியக்கூடிய இந்த மிகப்பெரிய பாவத்தை விட்டு எம் சமூகத்தினரை காத்து அருள் புரிவானாக. ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. السلام عليكم ورحمة الله وبركاته.